ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் பிஏபி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டான படம் வந்து ஒரு குறை இல்லாமல் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு, சிஜியும் சரி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி வெரி ஹை குவாலிட்டி, வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன், வெரி ஹை அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே செல்வா சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வமாக இருந்தது என்னன்னா, இந்த படம் எப்படி இவர் வந்து ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ண போகிறான்ற ஒரு மெயினான தாட் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அன் ஆக்டரோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ கூட நான் இன்னும் ஃபைனல் அவுட்புட் இன்னும் பார்க்கல. ஐ திங்க் another 2-3 days ராம்ஜி சார் கம்ப்ளீட் ஒர்க் முடிச்ச உடனே தான் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ பெரிய ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இது எப்படி ஸ்க்ரீனில் இவர் கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா, இல்லைன்னா எப்படி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் பண்ண முடியுமா, நிறைய டவுட் இருந்தது ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே. பட் அந்த டவுட்டெல்லாம் இப்போ எனக்கு கிடையாது. ஏன்னா இட்ஸ் அபவுட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்துக்காக நிறைய பேர் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சங்கர், அவர் லைன் ப்ரொடியூசர், அப்புறம் ஜார்ஜியாவில் இருக்கிற நிறைய க்ரூ மெம்பர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ். ஸோ இட்ஸ் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனோன்னா மேக்ஸிமம் ஒரு 25-30 டேஸில் ஒரு ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஒரு 90 days வந்து நாங்கள் வந்து ஜார்ஜியாவில் ஆஸ் எ ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் வி வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா. பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது இந்த ஒர்க் முடிக்கணும். பட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்தும் வேறு ஊருக்கு போய் அந்த லாங்குவேஜ், அந்த ஃபுட்டு ஒன்றுமே செட் ஆகாமல் கூட யாருமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த ஒர்க் அவ்வளோ சூப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கோம். வெரி ஹாப்பி. என்னோட கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செல்வராமன் சார் வந்து இந்த படம் யாரை வச்சு வேணால் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டுக்குன்னா இன்னும் பெரிய ஹீரோட தான் போயிருக்கணும். பட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி 22nd படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்களாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.